புதுக்கோட்டை மச்சுவாடி பகுதியில் உள்ள அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளி என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பள்ளியாகும். கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி புகட்டுகின்ற அறிவு திருக்கோயிலாகும். இந்த பள்ளிக்கு நீண்ட நெடும் காலமாக புதிய சாலை இல்லாமல் மாணவர்கள் தவித்து வந்தார்கள். சைக்கிளில் மாணவர்கள் வந்தாலும் சைக்கிளில் இருந்து இறங்கி அந்த கற்கள் நிரம்பிய அந்த பாதையிலே நடந்துதான் சென்று வந்தார்கள். அந்த பள்ளிக்கு பின்னால் சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனமும் செயல்படுகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற இந்த 2 கல்வி நிறுவனங்களும் சாலை இல்லாத காரணத்தினால் பெருங்குறையாக மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்தார்கள். இடையில் சென்று வருகின்ற காமராஜபுரம் பகுதிக்கு செல்கின்ற பொதுமக்களும், விளையாட்டு திடலில் நடைபயிற்சி வருகிற பொதுமக்களும் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். இதற்கு என்ன விடை காண்பது என்பதற்கு ஏற்ப நம்முடைய நண்பர்களோடு கூடி கலந்து பேசிய போது அண்ணன் கலையரசன், அருமை நண்பர்கள் அசோக் பாண்டியன், ராம செல்வராஜ், இந்த பகுதியின் அருமை நண்பர் ரவி ஆகியோரோடு நம்முடைய நண்பர்கள் அறிவு, திரைப்பட நடிகர் மற்றும் வட்ட செயலாளர் முத்தால் போன்ற நண்பர்களோடும் கலந்து பேசிய போது வருகிற 2ஆம் தேதி மாணவர்கள் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கிறது, 2ஆம் தேதி பள்ளியினுடைய நுழைவாயில் முன்பாக காவல்துறையினுடைய அனுமதி பெற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று முடிவு செய்திருந்தோம். இடையில் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது நிச்சயம் நடத்தக்கூடிய போராட்டம்தான் என்பதை நண்பர்கள் சொன்னாலும் இடையில் என்ன நடந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று மாவட்ட வன அலுவலகத்திற்கு இன்று காலை நண்பர் அறிவு, திரைப்பட நடிகர் அவர்களோடும் அருமை தம்பி முத்தால், ஓவியர் ரவி ஆகியோரோடு நாங்கள் சென்று மாவட்ட வன அலுவலரை சந்தித்து பேசிய போது, சாலை அமைப்பதற்கு வனத்துறை என்றைக்கும் தடையாக இருந்ததில்லை. இந்த சாலையை அமைப்பதற்கு முறையாக அனுமதி பெற்று நான் தருகிறேன், அரசு அலுவலர்களை நீங்கள் கலந்து பேசுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் முத்துராஜா அவர்களுடன் தொடர்பு கொண்டு நகராட்சியினுடைய எம்இ, ஏஇ ஆகியோரை உடனடியாக அங்கே வரவழைத்து நம்முடைய வன அலுவலர், மாவட்ட வன அலுவலர் ஐயா அவர்களுடன் கலந்து பேசி அவர்கள் இந்த சாலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்ற தகவல்களெல்லாம் அவர்கள் சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது. அவரும் மகிழ்ச்சியோடு அந்த செய்திகளை ஏற்றுக்கொண்டு, இவற்றை நீங்கள் உடனடியாக ஆன்லைனில் பதிவு செய்யுங்கள், பதிவு செய்து 2 நாளில் எனக்கு விவரங்களை தந்தால் நான் உடனடியாக இந்த வாரத்திற்குள்ளாகவே அனுமதியை அரசிடமிருந்து பெற்று தருகிறேன், நீங்கள் உடனடியாக சாலை அமைக்கலாம், அதற்கு எந்த தடையும் நாங்கள் இல்லை என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் என்கிற இனிப்பான தகவலை பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். சாலை அமைக்கின்ற பணி விரைவில் நடக்கப் போகிறது என்கிற இனிப்பான செய்தியைத்தான் இந்த நேரத்திலே அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரிதும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.